ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாம் நேற்று நடந்துச்சு இல்லையா, 19 ஜனவரி. ஸோ அதோட கொஷின்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கொஷினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல. ஸோ அவங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் ஓஷன் அப்படின்னு அழைக்கப்படுவது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து ஹூ பில்ட் த ஃபர்ஸ்ட் ஆட்டம் பாம். ஸோ முதல் அணுகுண்டை தயாரித்தது ஒருத்தர் கிடையாது, அப்படி குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து தயாரித்தாங்க அப்படின்னு நெட்டில் கொடுத்துருக்காங்க. பட் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாங்கங்கிறது சரியாக தெரியலை. அடுத்து பார்த்தோம்னா தேர்ட் ஹையஸ்ட் ஹானர் இன் இந்தியா. ஸோ இந்தியாவிலேயே 3வது உயரிய விருது என்னன்னு கேட்டிருக்காங்க, பத்மபூஷன். ஸோ ஃபஸ்ட்டு 2 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாரத ரத்னா விருது தான் ஃபஸ்ட்டு ஹானர்னு சொல்கிறோம். 2வது பத்மஸ்ரீ, 3வது பத்மபூஷன். அணுவோட மையத்திலே உள்ள பொருட்கள் என்னென்ன? விச் பார்ட்டிகல்ஸ் ஆர் இன் தி சென்டர் ஆஃப் த ஆட்டம்னா புரோட்டானும் நியூட்ரானும். ஸோ இதுதான் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். அதை சுற்றி தான் எலக்ட்ரான் இருக்கும். அடுத்து லுக்யூமியா நோயோட வேறு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, அக்யூட் லிம்போசைட்டிக் லுக்யூமியா அப்படிங்கிறத இன்னொரு பேர். அடுத்து சிஆர்பிஎஃபோட ஹெட் குவார்ட்டர்ஸ். சிஆர்பிஎஃப்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது. அடுத்து நிலநடுக்கத்தை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலுக்கு பேர் சீஸ்மாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உத்தரகண்ட் உருவான நாள். உத்தரகண்ட் ஸ்டேட் உருவான நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க, 9th நவம்பர். அடுத்து காமாக்கியா கோவில் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா அஸ்ஸாம் கவுஹாத்தியில் இருக்குது. அடுத்து ஆவாஸ் யோஜனாவா இல்லை அவகாசா அப்படின்னு தெரியல. ஸோ ஆவாஸ் யோஜனா எவ்வளோ திட்ட காலத்துக்குள்ளே இது செயல்படுத்தப்படுச்சு அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு. டைம் ஸ்பேன் 5 ஆண்டுகள். அடுத்து 2017 ஞானபீட விருது வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா சொப்தி அப்படிங்கிற ஒரு லேடி வாங்கியிருக்காங்க. இவங்க ஹிந்தி ரைட்டர். ஸோ ஹிந்திக்காக இவங்க கிருஷ்ணா சொப்தி வாங்கியிருக்காங்க. அடுத்து ஐடிபிஐ பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஐடிபிஐ பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்வே கல்லூரி அமைந்த இடம். எங்கள் ரயில்வே கல்லூரி அமைஞ்சிருக்கு அப்படின்னா குஜராத்தோட வதோதரா இடத்துல அமைஞ்சிருக்கு. அடுத்து மக்கள் தொகை தினம், பாப்புலேஷன் டே, வேர்ல்டு பாப்புலேஷன் டே, உலக மக்கள் தொகை தினம் 11th ஜூலை அனுசரிக்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா புக் அண்ட் ஆத்தர் கேட்டிருக்காங்க. த லாஸ்ட் மேன் இன் த டவர் அப்படிங்கிற புக்கோட ஆத்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க, அரவிந்த் அடிகா அப்படிங்கிறவர் தான் இந்த புக் எழுதியிருக்காரு. அடுத்து ப்ளூட்டோ கோளை இப்போ நீக்கிட்டாங்க இல்லையா, குரூப் ஆஃப் பிளானட்ஸ்லேருந்து ப்ளூட்டோ பிளானட்டை நீக்கிட்டாங்க. அது நீக்கப்பட்ட வருடம் கேட்டிருக்காங்க, 2006 ஆகஸ்ட். அடுத்து கடைசி 5ஆண்டு திட்டம். ஸோ 5ஆண்டு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நேற்றுன்னு நினைக்கிறேன் 3வது 5ஆண்டு திட்டத்தோட டைம் ஸ்பென் கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் லாஸ்ட் 5-year பிளான் எதுன்னு கேட்டிருக்காங்க, 12வது 5-year பிளான் 2012 2017 வரைக்கும் உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த விளையாட்டில் பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங். ஏன்னா ஸ்விம்மிங்கில் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டர்ஃப்ளை மாதிரி நீந்துறதை ஸ்விம்மிங்கில் சொல்லுவாங்க. அடுத்து ஆந்திரா மாநிலம் உருவான நாள் 1953 அக்டோபர் 1ஆம் தேதி. அடுத்து பிபிஎஃபோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது தான் பிபிஎஃபோட ஃபுல் ஃபார்ம். அடுத்து காந்தி பிறந்த இடம் தெரியும், போர்பந்தர். அடுத்து இந்தியாவோட மிகப்பெரிய கால்வாய், லார்ஜஸ்ட் கேனல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி கேனல் தான். அடுத்து ஹைகா அணுமின் நிலையம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது ஹைகா. நெதர்லாந்தோட கேபிட்டல் ஆம்ஸ்டர்டாம். அடுத்து 2வது பானிபட் போர் நடந்த ஆண்டு 1556 நவம்பர் 5 நடந்தது. அடுத்து புரோட்டான் அப்படின்னு பேர் வச்சவர் ரூதர்ஃபோர்ட். அதை கண்டுபிடிச்சவர் கோல்டுஸ்டைன். ஸோ கோல்டுஸ்டைன் கண்டுபிடிச்சாரு, அதுக்கு பேர் வச்சவர் ரூதர்ஃபோர்ட். லண்டன் எந்த ரிவர் நதிக்கரையில் அமைஞ்சிருக்குன்னா ரிவர் தாமஸ் அப்படிங்கிற தாமஸ் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. மொதல் ஸ்டேட்ஸ் தான் கேட்டுருக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சில நாடுகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து கோவா ஸ்டேட்டோட டான்ஸ் ஃபக்டி டான்ஸ் கோவா மாநிலத்தோட நடனம். அடுத்து பஜ்ரங் புனியா ரெஸ்லர், அவர் மல்யுத்த வீரர். அடுத்து லவானி ஃபோக் டான்ஸ் எந்த மாநிலத்தை சேர்ந்தனா மகாராஷ்டிரா மாநில டான்ஸ் தான் லவானி. நம்ம இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட், மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ், யூபி. ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ இது எல்லாமே 3 ஷிஃப்ட்லையும் கேட்ட மிக்ஸான கொஷின்ஸ் தான். வேறு ஏதாவது கொஷின் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நேற்றுக்கு நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இந்த கொஷின்ஸில் ஏதாவது நான் ஆன்சர் தப்பாக பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி காட்டலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.